இருங்க. முக்கியமா இந்த வீடியோ யாருக்கு? லிரிக்ஸ் அனிமேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்களுக்காக தான். இத நான் ஒரு சீரிஸாவே பண்ண போறேன். நெறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு லிரிக்ஸ் அனிமேஷன் பிடிக்கும் அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாரி வேற என்ன லிரிக்கல் அனிமேஷன் வேணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆரம்பிக்கலாங்களா? இந்த மாரி Instagramல நெறைய வீடியோ பார்த்திருக்கீங்கல்ல. இது எப்படி பெர்ஃபெக்ட்டா கிரியேட் பண்றது அப்படின்றத நான் வீடியோல சொல்றேன். அது மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா, இதுல நான் என்னலாம் சொல்லப் போறேன்னு நீங்க கேட்டுக்கோங்க. ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஓவர்லே ஷட்டர் சவுண்ட் அதோட ஆடியோவையும் சேர்த்து கரெக்ட்டா எப்படி குடுக்குறது? ஓவர்லேவ இந்த வீடியோக்கு ஏத்த மாரி எப்படி ஆட் பண்றது? பேக்கிரவுண்ட் வீடியோவ டவுன்லோட் பண்ணி அத கலர்ல யூஸ் பண்ணலாமா? இல்ல நார்மலா யூஸ் பண்ணலாமா? என்ன மாரி வீடியோஸ் யூஸ் பண்ணலாம்? எங்கிருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம்? அப்படின்றதையும் நான் சொல்றேன். அதை விட ரொம்ப முக்கியமா பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் அனிமேஷன் இதுல யூஸ் பண்ணிருக்க ஃபாண்ட் இது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோல எப்படி எடுக்கிறது? எப்படி டவுன்லோட் பண்றது? எப்படி யூஸ் பண்றது? அப்படின்றத டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அலைட் மோஷன் அப்ளிகேஷன்ல தான் இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ண போறோம். அலைட் மோஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல்ல இருக்கு. ஸோ அங்க போயிட்டு நீங்க இத எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஷட்டர் சவுண்ட்ல இந்த ஆடியோ இருக்கு இல்லையா? இதோட ஓவர்லே ஆட் பண்ணிட்டு, அத கரெக்ட்டா ஆடியோக்கு ஏத்தது மாரி எப்படி செட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க ஒரு சாங் எடுத்திருக்கேன். ஓகேவா? இந்த ஆடியோவ நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஷட்டர் சவுண்ட் கூட மேட்ச் பண்றது எப்படி அப்படின்றத சொல்லப் போறேன். உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க டைரக்ட்டா லிரிக்கல் அனிமேஷன் கூட போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கான டைம் லைனும் நான் உங்களுக்கு குடுக்குறேன். இல்லன்னா நீங்களே போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஷட்டர் சவுண்ட் வருது இல்லையா? இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஆடியோவ ஃப்ரண்ட்ல வந்து எடுத்துக்க போறோம். இந்த மாரி வந்து செட் பண்ணிக்கோங்க. இங்க ஸ்கிரீன்ல பார்க்குற இந்த ஓவர்லே பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு டவுன்லோட் லிங்க்ல குடுத்துருக்கேன். நம்ம வெப்சைட்ல போயிட்டு இந்த வீடியோ ஐடிய போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதுல போயிட்டு நீங்க சிம்பிளா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இத நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஆடியோல எங்க வந்து வாய்ஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புக் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த ஷட்டர் சவுண்ட் ப்ளஸ் ஓவர்லே வந்து குடுக்க போறோம். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு இந்த ஷட்டர் சவுண்ட் வந்து ஸ்டாப் ஆகணும். நான் இங்கேயே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க ஷட்டர் சவுண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா தேவைப்படுது அப்படின்னா, இதையே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, டூப்ளிகேட் பண்ணிட்டு இந்த சைடு வந்து மூவ் பண்ணிக்கலாம். இப்போ டூப்ளிகேட் பண்ணி இந்த சைடு இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட ஷட்டர் சவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்க சூஸ் பண்ற ஆடியோ ஸ்டார்டிங்ல மியூசிக் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஆடியோவை சூஸ் பண்ணிட்டு 2ஆ வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா, வாய்ஸ் வரதுக்கு முன்னாடி இருக்க ஆடியோல பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் வந்து கம்மியா இருக்கணும். இப்போ அந்த மியூசிக் இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணிட்டு இங்க இருக்க வால்யூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதோட சவுண்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50% கம்மி பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்க. ஓகேவா? இன்னும் உங்களுக்கு சவுண்ட் மைல்டா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணணும். இன்னும் உங்களுக்கு கம்மியா வேணும் அப்படின்னா சேம் ப்ராசஸ். இன்னும் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணிட்டு, ஓகேவா? இதை நீங்க பண்ணாலே போதும். இதுக்கு மேல நீங்க லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். லிரிக்ஸ் ஆட் பண்றது காமனான விஷயம் தான், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா இதை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். இந்த ஆடியோவை நீங்க ஸ்ப்ளிட் பண்றீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஷட்டர் சவுண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த ஷட்டர் சவுண்ட் மட்டும் நீங்கள் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஓவர்லேயோட டவுன்லோட் லிங்க்ல கொடுத்துருக்கேன். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட், பேக்ரவுண்ட் வீடியோ எல்லாமே இருக்குது. XML ஃபைலும் நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிளான அனிமேஷன் தான் வீடியோக்குள்ளே இருக்குது. XML ஃபைல் ஒர்க் ஆகலை அப்படின்றவங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து லிரிக்கல் அனிமேஷனோட தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்ததான் நம்ம டெக்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வரும்ல அந்த அனிமேஷனுக்குள்ள போயிடலாம். நான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிருக்கேன். யூ ஆர் மை எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்டு வச்சு ஆட் பண்ணிருக்கேன். இந்த எமோஜி டெக்ஸ்ட் நீங்க எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதை நான் வந்து சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்க நார்மலா டெக்ஸ்ட் ஆட் பண்றது மாதிரி ஆட் பண்ணிட்டு அதுல எமோஜி கொடுத்துட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா கலர் பேலட் மாதிரி இருக்கும்ல, அதுல இது ஃபுல்லாவே இருக்கும். அதை நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கலருக்கு சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த எமோஜி கிளியரா தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணி இங்கே வந்து செட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு டெக்ஸ்ட் எவ்ரிதிங் அப்படின்றத தனியாக ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அதோட கலர் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம். நான் ஒரு எல்லோ கலர் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண வேண்டியது. இதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்க அந்த லிரிக்ஸை சூஸ் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட்ல போயிட்டு என்ன பண்ணுங்க, டிராயிங் அண்ட் எட்ஜ் அப்படின்ற அந்த எஃபெக்ட்ல டிராயிங் ப்ராசஸ் அப்படின்றதுக்குள்ள போயிட்டு ட்ரா கிராஜுவலி அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு ப்ரீசெட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க.
ஜஸ்ட் இந்த எஃபெக்ட் அப்படியே வந்து காப்பி பண்ணிட்டு இதுல அந்த எவ்ரிதிங் அப்படின்றதுல பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகேவா, இந்த மாதிரி வரும். உங்களுக்கு இதோட டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்க இந்த டிராயிங் ப்ராசஸ் அப்படின்றதுக்குள்ள போயிட்டு ரெண்டாவது இருக்க அனிமேஷன் கீயை அந்த ஸ்டார்டிங்ல இன்னொரு டெக்ஸ்ட் வரும் இல்லையா, அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் கிடைச்சிரும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் இல்லையா? இப்போ இந்த பேர்டும் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் கடைசியா வரணுன்றதுக்காக நான் இதோட டைம் லைனை மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா, இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இந்த இருட்டுக்கு நீங்க வந்து கொடுக்கணும். ஸோ இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு ரூலும் கிடையாது. இதை எப்படிலாம் பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் பண்ணலாம், பர்ஃபெக்டா எப்படி பண்றது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோல டீடைல்டா சொல்றேன். இவ்வளோலாம் நீ சொல்ல வேணாம், ஜஸ்ட் எனக்கு லிரிக்கல் அனிமேஷன் மட்டும் கொடு, அது மட்டும் போதும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் அதை மட்டும் பண்றேன். ஸோ உங்களுக்கு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வேணுமா, எப்படி இன்ச் பை இன்ச் ப்ராப்பரா பண்றது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணுமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் வீடியோல வெறும் லிரிக்கல் அனிமேஷன் மட்டும் போட்டுட்டு டைரக்டா நான் அப்படியே வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். இல்ல டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வேணுமா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நீங்க டீடைல்டா வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த சீரிஸை பெருசா ஸ்டார்ட் பண்ணி டீடைல் எக்ஸ்பிளனேஷனோட நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ அடுத்ததா ரொம்ப முக்கியமான பார்ட், பேக்ரவுண்ட் வீடியோ எங்க இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோல கமெண்ட்ல எல்லாம் கேட்டிருந்தீங்க. ரொம்ப சிம்பிளா Pinterest ஆப்ல இருந்து நீங்க எடுக்கலாம். இப்போ இங்க மேல பாத்தீங்க அப்படின்னா கப்புள்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க சர்ச் பண்றேன். மேல பாத்தீங்க அப்படின்னா அதுவே கொஞ்சம் சஜஷன்லாம் வரும். நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து கொடுத்துக்கோங்க. நான் இப்போ என்ன பண்றேன்னா கப்புள்ஸ் வீடியோ அப்படின்னு மட்டும் சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணேன் அப்படின்னா நிறைய ரிசல்ட் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீடியோ ஓப்பன் பண்றேன். ஓகேவா, இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ அந்த ஆடியோவுக்கு கரெக்டாக செட் ஆகுமா அப்படின்றத நீங்க இமேஜின் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். உனக்காக பிறந்தேனே அப்படின்ற மாதிரி சாங் வருது இல்லையா, அப்போ 2 கப்பல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவை நீங்க எடுத்து அதில் பேக்ரவுண்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இந்த வேலை முடிஞ்சிடும். Pinterestல இருந்து வீடியோ எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல நீங்க தேடலாம், இல்ல கூகுள்ல தேடலாம். கண்டிப்பா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நீங்க இதை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எங்க இருந்து வீடியோஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா நேச்சர் அஸ்தென்டிக் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இதுல எவ்வளவு வீடியோஸ் வருதுன்னு பாருங்க. எல்லாமே நல்ல குவாலிட்டில தான் இருக்கு. இங்க இருந்து தான் நானுமே வீடியோஸ்லாம் எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா இந்த Pinterest ஆப்ல இருந்து போய் நீங்க எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளா இதுல கிடைக்கும். நிறைய வீடியோஸ் இருக்கும். உங்களோட ஆடியோக்கு செட் ஆகுறது மாதிரி சூஸ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, நீங்க எல்லாரும் வெயிட் பண்ண அந்த முக்கியமான மேட்டருக்கு வந்துடலாம். லிரிக்ஸ் அனிமேஷன், டெக்ஸ்ட், ஃபாண்ட், அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்ட் வீடியோல கலரு, அதுக்கு மேல ஆட் பண்ற ஓவர்லே, இதை பத்தி நம்ம டீடைல்டா இந்த இடத்துல நான் சொல்றேன். உங்களுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் தெரியும் அப்படின்னா லிரிக்ஸ் அனிமேஷனை ஸ்கிப் பண்ணிட்டு போய் பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடத்துல பாருங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்றேன். இப்போ ஸ்டார்டிங்ல அந்த ஓவர்லே வந்திருக்கு இல்லையா, இந்த ஓவர்லே முடிஞ்சதுக்கு அப்புறமா இது மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 90s எஃபெக்ட்ல இருக்கிறது மாதிரி, அந்த ஓல்டு டிவியில் இருக்கிறது மாதிரி ஒரு ஓவர்லே கொடுத்துருக்கேன். இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே நம்ம வெப்சைட்ல இருக்கு, மறக்காம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் நான் டிஃப்ரெண்டாக 2-3 வீடியோஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை காட்டணுன்றதுக்காக தான் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண அந்த போஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு அந்த பேக்ரவுண்டை டிம் பண்ணுறதுக்காக ஒரு ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, நார்மலாக ரெக்டாங்கிள் ஆட் பண்ணி அதை பிளாக் ஸ்க்ரீனில் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். செட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவுக்கும் மேலே வச்சு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதோட ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணுறேன். இப்படி கம்மி பண்ணும்போது எனக்கு நார்மலாக அந்த வீடியோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஷேடில் ஒரு லேயர் வந்து கிரியேட் ஆகும். அது கிரியேட் ஆகிறதுனால என்ன யூஸ் அப்படின்றது அதை பார்த்தா தெரியும். இப்போ நான் எல்லா லேயரையும் ஆஃப் பண்ணுற பாருங்க. நார்மல் வீடியோ இது. அந்த வீடியோக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இந்த எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். இதுதான் நார்மல் வீடியோ. ஸோ இப்படி இருந்த வீடியோவை தான் நம்ம அந்த மாதிரி ஒரு ஷேட் எஃபெக்ட்ல நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை நான் எனபிள் பண்ற பாருங்க. இதை எனபிள் பண்ணும்போது அந்த பிளாக் லேயர் வர்றதுனால டெக்ஸ்ட் உங்களுக்கு கிளியரா தெரியும். இது உங்களுக்கு புரியுது இல்லையா? ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்க ஒரு வீடியோ எடுக்கிறீங்கன்னா அந்த வீடியோவில் நீங்க டெக்ஸ்ட் போடுறீங்கன்னா அந்த கலருக்கும் இந்த கலருக்கும் மேட்ச் ஆகாது. பேக்ரவுண்டும் எல்லோ, டெக்ஸ்ட்டும் எல்லோவா இருக்கிறதுனால உங்களால இதை கிளியரா வந்துட்டு பண்ண முடியாது. அதுக்காக நான் இந்த லேயர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதே மாதிரி இந்த எல்லோ கலர் எனக்கு வேணாம்னு நினைக்கிறவங்க நீங்க வேற மாதிரி இருக்க பேக்ரவுண்ட் வீடியோஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த வீடியோவை சூஸ் பண்ணிட்டு அதுல சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் அப்படின்ற எஃபெக்ட் ஆட் பண்ணி சேச்சுரேஷனோட வேல்யூவை -100ல செட் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எக்ஸ்போசர் அண்ட் காமா அப்படின்றத ஆட் பண்ணிட்டு அதுல போயிட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்போசரை -1லையும் காமாவை 1.225 அதுல செட் பண்ணியிருக்கேன். இது வீடியோக்கு சேஞ்ச் ஆகும். நீங்க இதை எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வீடியோல பாத்தீங்க அப்படின்னா டார்க்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை யூஸ் பண்ணி நீங்க வீடியோவை நல்லா ஸ்மூத்தா இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஷேப்ல நீங்க பார்க்க முடியும். நீங்க இன்ஸ்டாகிராம்ல நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே இப்படிதான் கிரியேட் பண்றாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு டஸ்ட் ஓவர்லே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஓவர்லே வந்து கொடுத்துருக்கேன். இது நீங்க கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். ஜஸ்ட் நீங்க ஸ்கிரீன் கொடுத்தா போதும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு அது மேல லைனா வரும்போதே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கணும்னா கலர் டாட்ஜ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றத பாருங்க.
அந்த லேயரே பார்த்தீங்க அப்படின்னா அது மேலே ஓவர்லே ஆகி அது ஒயிட் லைன் மாதிரி தெரியும், அதாவது டிரான்ஸ்பரண்ட் லைன் மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு வீடியோக்கு ஏற்றது மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இல்லையா எப்படி இதெல்லாம் கிரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ இருக்குல்ல, அதை ஹைட் பண்ணிவிட்டு இன்னொரு பேக்ரவுண்ட் வீடியோ வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, இந்த வீடியோவை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் டெக்ஸ்ட்டோட கலரை பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கூட பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே நார்மலாக ஒரு எமோஜி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணாமலும் இருக்கலாம். அனிமேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன அனிமேஷன் வேணால் கொடுக்கலாம். நம்ம சேனலில் இனிமேல் சின்ன அனிமேஷனாக இருந்தாலும் அதை டுட்டோரியலாக நான் போட போகிறேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லிட்டேன் இல்லையா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. கொஞ்சம் பின்னாடி போயிட்டு பொறுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். நான் என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் அப்படின்றத ஃபாலோ பண்ணி நீங்கள் வீடியோ கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பர்ஃபெக்டாக வரும். அதை இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போஸ்ட் பண்ணி பாருங்கள். கரெக்டான ஹேஷ்டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஹேஷ்டாக் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக உங்களுக்கு எடிட்டிங் பிடிக்கும், அதே மாதிரி லிரிக்ஸ் அனிமேஷன் பிடிக்கும்னா நம்ம சேனலில் அது எல்லாமே கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான லிரிக்கல் அனிமேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் டெக்ஸ்ட் ஸ்பேசிங் அப்படின்ற அந்த எஃபெக்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா அதோட ஸ்டார்டிங்கில் போயிட்டு லெட்டர் ஸ்பேசிங்கில் ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன், எண்டில் ஒரு அனிமேஷன் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் உள்ளதுலேருந்து 0ல் வச்சுக்கோங்க. எண்டில் உள்ளதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50ல் செட் பண்ணிவிட்டு இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த ஒரு கர்வ் வந்து கொடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள், வேலை முடிஞ்சிருச்சு, அனிமேஷனும் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள். ஓகேவா, இப்போ இது பண்ணியாச்சு ப்ரோ. நெக்ஸ்ட் நான் அதுக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்துட்டு இப்படி ஓப்பன் ஆகிறது மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து க்ளோஸ் ஆகிறது மாதிரி நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக. இதில் இன்னொரு எஃபெக்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அது எப்படின்றத சொல்கிறேன். ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி அந்த ஆப்ஷனில் ஃபேட் இன் ஃபேட் அவுட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இதோட ஸ்டார்டிங் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 10, எண்டு பார்த்தீங்க அப்படின்னா 10ல் செட் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்டை அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. இது 2 எஃபெக்ட்டையும் காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக இதில் போயிட்டு என்ன பண்ணுங்கள், அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். 2வது டெக்ஸ்ட்லேயும் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதுவுமே ஒரே மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக 2 விஷயம் பண்ணணும். ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஸ்பேசிங்குள்ளே போயிட்டு இந்த அனிமேஷன் பாயிண்ட்டை இந்த சைடு மூவ் பண்ணுங்கள், இந்த அனிமேஷன் பாயிண்ட்டை இந்த சைடு மூவ் பண்ணுங்கள். இது ரெண்டையும் என்ன பண்ணுங்கள், இந்த சைடு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த கர்வ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே கர்வ் அப்படியே கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இந்த அனிமேஷன் தான் நான் இது ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோதான் இந்த அனிமேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அவ்வளோதான். பார்க்குறதுக்கு தான் எல்லாமே கஷ்டமாக இருக்கும், ஆனால் ட்ரை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த அனிமேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இதே மாதிரி வேறு என்ன வீடியோ வேணும், டீட்டெயில்டாக வேணுமா, இல்லை சிம்பிளாக இந்த அனிமேஷன் மட்டும் சொல்லிக் கொடு, மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சிம்பிளாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் அப்படின்றதுனால நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இவ்வளோ இருக்குமானா இவ்வளோ இருக்காது, பட் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லிடுவேன். ஸோ இதே மாதிரி நம்மளோட சேனல் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.